ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. 2021 ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை சூழ்ந்து வழி நடத்தத்தக்கதாக இந்த ஆராதனையிலே நாம் ஜெபத்தோடு ஒரு மனதோடு நாம் பங்கு பெறுவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தியாகராஜ் ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஜெபம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல பரிசுத்தமான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாள், ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். இந்த நாளிலும் கூட மது பிள்ளைகளாக நாங்களுமே ஆராதிக்க நீர் கிருபை தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினால் நிரப்புகிற தேவன், அதனுடைய பாதையானது நெய்யாய் பொழியை செய்கிற தேவன். இந்த 2021 ஆண்டிலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலே முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய நாமத்தினாலே பாடி துதித்து உம்முடைய சத்தியவசனங்களை கேட்கும்படியாக இந்த அருமையான வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரதானமான இந்த நல்ல நாளிலே, இந்த ஆராதனையிலே உம்முடைய அன்பினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆவியினால் நிரப்பி இந்த ஆராதனையையும் இந்த பாடல் வேளையையும் செய்தி வேளையையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்களிலே 5வது பாடல், பாமாலை 9, கிறிஸ்து சபை பாமாலை 9, கீதங்கள் 5. பூலோகத்தாரே யாவரும்
அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்ரி. சீயோனே உன் தேவனை துதி. அவன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்து. உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கை மூலமாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கருத்தை உணர்ந்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இங்கே யோசனைகள் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கருத்திரோதமாய் குற்றம் செய்தோம். சேட்டைகளை செய்யாமல் சேட்டகாதங்களை செய்து வந்தோம். சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனித அருளிச்செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள கூட்டாளருக்கு இறங்கும். தப்பின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படிகளை சீர்படுத்தும். மிக இருக்குமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும். என் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்திரன் இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தரத்து நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசல்லாமல் பரிசுத்த முடலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். இருபத்து 9 சங்கீதம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார்.
கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தேச உட்காருங்கள். புதிய ஆண்டிலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு என் மேய்ப்பராக இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்ற பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 478வது பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் 478. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்றும் இன்பமாக என்றும் இன்பமாக என்றும் இன்பமல்லவாம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பாம். தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பாம். அஞ்சிடனே நான் அஞ்சிடனே நான் ஒன்றுக்கும் அஞ்சிடனே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கோ ஒளி ஆகா எங்கோ ஒளி ஆகா எங்கெங்கோ ஒளி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது
என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பராயாகியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பராயாகியதா. என்னுள்ளமே ஆகா என் தேவனே, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவேன். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷராகிய மோசையோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலே அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து மற்றொரு பாடல் கன்வென்ஷன் கீதங்களிலே 420வது பாடல். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்ற பாடலை நாம் பாடலாம். புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தந்துள்ள பணிகள் அனைத்தையும் ஆர்வத்தோடு வாஞ்சியோடு அர்ப்பணிப்போடு நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். ஆனால் அதற்கான பலனை ஆண்டவரை அண்டி நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினாலே அல்ல, கடினமாக உழைப்பது நம்முடைய கடமை. பலனை கர்த்தருடைய கரத்திலே நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். அதை உணர்த்துகின்ற ஒரு பாடல். அவர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆண்டவர் அவரை அண்டி வாழ்கின்ற பொழுது 2021வது ஆண்டை அவரை பற்றி கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் இணைந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர்,
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவினாலே கன்மரியாழ்த்து உற்பவித்து பிறந்தார். பொந்திமாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது மாசத்திலே விற்றிருக்கிறார். அவிடுத்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழும்
நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபை உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. 2021 ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவா 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் வசதியாயிருப்பீர்கள்? உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? யோசுவா இஸ்ரவேல் மக்களை நோக்கி சொல்கின்ற ஒரு வார்த்தை இது. மோசேயின் தலைமையிலே எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் தலைமையிலே கானானை கைப்பற்றுகிறார்கள். யோர்தான் நதிக்கு கிழக்கு புறமாக 2.5 கோத்திரத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டது. ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம். 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு கிழக்கே இடம் கொடுத்தாச்சு. யோர்தானுக்கு மேற்கே யூதா கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம், மனாசேயின் அடுத்த பாதி கோத்திரம். ஆக 2.5 கோத்திரத்திற்கு யோர்தானுக்கு கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் இடம் கொடுத்தாகிவிட்டது. யோர்தானுக்கு கிழக்கு 2.5 கோத்திரம், யோர்தானுக்கு மேற்கே 2.5 கோத்திரம். 5 கோத்திரத்துக்கு இடம் கொடுத்தாச்சு. இன்னும் 7 கோத்திரங்கள் தன்னுடைய இடங்களை சுதந்திரிக்கணும். தேசத்தை ஏற்கனவே யோசுவா கைப்பற்றி முடித்து விட்டான். இங்கே யோசுவா 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யோசுவா 11:23 அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்களின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. கானான் தேசம் முழுசையும் யோசுவா கைப்பற்றியாச்சு. யுத்தம்லாம் செய்து முடிச்சாச்சு. தேசத்தில் அமைதி வந்துட்டு 5 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்து அவங்க அதை சுதந்திரித்து கொண்டார்கள். யோர்தானுக்கு கிழக்கு 2.5 கோத்திரம், மேற்கு 2.5 கோத்திரம், 5 கோத்திரம் அந்தந்த இடங்களுக்கு சென்று அந்த நிலத்தை அவர்கள் அங்கே தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். அங்கே போய் குடியேறியாச்சு. இன்னும் 7 கோத்திரம் அவர்களுக்கு யோசுவா நிலத்தை பங்கிட்டு கொடுத்துட்டான். எப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உனக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் உனக்கு எல்லாம் குறித்து கொடுத்தாச்சு. இந்த 7 கோத்திரமும் அங்கே சென்று குடியேறணும். குடியேறாம உட்காந்துருக்காங்க. தேசத்தை கைப்பற்றியாச்சு, எல்லையை குறித்து கொடுத்தாச்சு. இந்த 7 கோத்திரமும் அங்கே சென்று குடியேறணும். அதை அவங்க செய்யலை, அசதியாக இருந்தார்கள். அதாங்க யோசுவா சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான். நமக்கு சகல ஆசீர்வாதத்தையும் அவர் சம்பாதித்து வச்சிருக்கிறார். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு. தனி மனித ரட்சிப்பு, சமுதாய ரட்சிப்பு இல்லை சமூக விடுதலை, அனைத்து ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்வினாலும் தன்னுடைய மரணத்தினாலும் சம்பாதிச்சு முடிச்சாச்சு. அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நம்முடைய வேலை. இன்னும் நாம தனி மனித ரட்சிப்பு, சமுதாய ரட்சிப்பு இவைகளை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் 7 கோத்திரம் உட்கார்ந்திருந்தது மாதிரி நாமும் அசதியாக உட்கார்ந்திருக்கிறோம். அப்போ இன்று அந்த செய்தி நமக்கு தரப்படுது. இந்த புதிய ஆண்டின் 2021ஆம் ஆண்டின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு முன் உதாரணமாக சிலர் திகழ்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தங்களுடைய வாழ்க்கையிலே போராடி சுதந்திரித்த சிலர், தங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை போராடி சுதந்திரித்த சிலர் பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க. அவர்களை உங்களோடு நான், அவருடைய வாழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது
தைரியத்தோடு சுதந்திரித்த காலேப். தைரியத்தோடு சுதந்திரித்த காலேப். அந்த வரலாறு எங்க இருக்குன்னா யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இருக்குது. இன்று நாம் பாடமாக வாசி கேட்ட அந்த பகுதி. காலேப் யோசுவாவிடம் கேட்கிறான். 2 பேரும் நண்பர்கள் தான். காலேப் யோசுவா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒன்று போல் வயது உடையவர்கள். இப்போ யோசுவா தான் இந்த எல்லாத்தையும் கைப்பற்றி 12 கோத்திரங்களும் பங்கிடுகின்ற அந்த பொறுப்பு யோசுவாட்ட இருக்குது. காலேப் யூதா கோத்திரத்தின் தலைவனாக இருக்கிறான். நாம் அறிந்திருக்கிறபடி யூதா கோத்திரத்துக்கெல்லாம் முதல்ல தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாச்சு. இப்போ அவன் காலேப் கூடுதலாக ஒரு பகுதி கேட்குறான். எந்த பகுதி என்றால் கீரியாத் அர்பா. கீரியாத் அர்பா என்ற பகுதி கேட்குறான். அது மலை நாடு பார்த்துக்கிடுங்க. அதை சுற்று வட்டார உள்ள பகுதியெல்லாம் கைப்பற்றியாச்சு. அந்த மலை இருக்குது, மலையின் மேலே மக்கள் இருக்கிறாங்க. அங்கே ராட்சதர்கள் வசிக்கிறார்கள் என்றெல்லாம் அங்கே நம்பப்பட்டது. அப்படிப்பட்ட இடம் ரொம்ப அரணிப்பான ஒரு மலை நாடு இது. அந்த அரணிப்பான அந்த மலை நாட்டில் அதை இன்னும் பிடிக்கல இவங்க. அதில் சுற்று வட்டார பகுதியெல்லாம் பிடிச்சாச்சு, மலை நாடு இருக்குது. அப்போ இவன் கேட்கிறான் யோசுவாவிடம், இதோ பல ஆண்டுகள் முன்பாக 40-45 ஆண்டுகளுக்கு முன்பாக கானானை உளவு பார்க்க நான் சென்ற பொழுது, யோசுவா கூட போயிருந்தார். உளவு பார்க்க சென்ற பொழுது நாங்கள் திரும்பி வந்து மக்களிடம் செய்தி சொன்னோம். அநேகர் அழுது கூப்பாடு போட்டு அவிசுவாசத்தினாலே அந்த தேசத்தில் போக முடியாது என்று அவள் கதறினார்கள், அவிசுவாசம் கொண்டார்கள். நான் முழு இருதயத்தோடு இருந்தேன். யோசுவா அதில் ஒரு ஆள் முழு இருதயத்தோடு இருந்ததில்லை. இப்போ காலேப் சொல்றாரு, நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினேன். 8ஆம் வசனம். ஆனால் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். 12 உளவாளி போனதில் 10 பேர் இருதயத்தை கரைய பண்ணாங்க, பயப்படுத்தினாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் உறுதியாக நின்றாங்க. அது சொல்றான், நானோ என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு என்றென்னைக்கு சுதந்திரமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். எனக்கு நீ கால் மிதிச்ச உனக்குப்பா. என்னுடைய அந்த உறுதியான விசுவாசத்தை உண்மையும் பார்த்து மோசே வாக்கு கொடுத்தாரு. இப்பவும் இந்த தேசம் எனக்கு கிடைச்சிருக்குது. இதோ மத்தியிலே இந்த மலை இருக்குது, இதை நான் கைப்பற்றணும், எனக்கு அனுமதி கொடும். அப்போ யோசுவா அனுமதி கொடுக்கிறான். அதற்கு இணங்க யோசுவா அங்கே 13ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா எப்புனேன் குமார் காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை சுதந்திரமாக கொடுத்து, சரிப்பா இந்த மலை நாட்டை பிடிச்சிட உனக்கு தான் என்று வாக்கு கொடுத்த உடனே அவன் அதை பிடித்தான் என்று பார்க்கிறோம். கீரியாத் அர்பா என்று அழைக்கப்பட்டதுதான் எப்ரோன் என்று பின்னால் அழைக்கப்படுது. அந்த எப்ரோன்ல தான் தாவீது முதல்ல முடிசூட்டினான் பார்த்துக்கிடுங்க. இப்போ காலேப் பிடித்த ஒரு பட்டணம், ஒரு பகுதி, பிற்காலத்தில் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய தாவீது முதலாவதாக முடிசூட்டப்பட்ட இடமாயிட்டுனா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. காலேப் செய்த ஒரு பெரிய ஒரு சாதனைக்குரிய காரியம். தைரியத்தோடு சுதந்திரித்தான். அங்கே ஏனாக்கியர் இருக்கிறாங்க, அரணிப்பான் மதில் இருக்குது, கைப்பற்ற மிக கடினம் என்றெல்லாம் இருந்த ஒரு வரலாறு போயிட்டு இருக்குது. காலேப் அதை தாரும், மலை நாட்டை எனக்கு தாரும், நான் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அவர்களை துரத்தி விடுவேன். 12ஆம் வசனம். அன்புக்குரியவர்களே, மிகுந்த தைரியத்தோடு கீரியாத் அர்பாவை எனக்கு தாரும், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். மோசே எனக்கு கொடுத்த வாக்குப்படி தாரும். அப்படி யோசுவா கொடுக்கிறான். அதை அங்கே யுத்தம் செய்து கைப்பற்றதை பார்க்கணும். தைரியத்தினாலே காலேப் தைரியத்தோடு, ஏனாக்கியர் இருக்கிறாங்க, ராட்சதர் இருக்கிறாங்க, அரணிப்பான கோட்டை, ஒன்றும் செய்ய முடியாது என்றல அந்த கதைகளெல்லாம் தவிடுபொடியாக்கி மாபெரும் வெற்றியை பெற்று அதை சுதந்திரித்துக் கொள்கிறான். பிற்காலத்திலே தாவீது அங்கே முடிசூட்டுகிறான். தைரியத்தோடு சுதந்திரித்த காலேப். இந்த புதிய ஆண்டில் தைரியத்தோடு நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. பார்த்துக்கிட்டு தைரியத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. தைரியத்தோடு முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் உங்களோடு இருந்து உங்களை ஆண்டு கொள்வார். தைரியத்தோடு சுதந்திரித்த காலேப். இரண்டாவது,
தாழ்மையோடு சோந்தரித்த அக்சாள். தாழ்மையோடு சோந்தரித்த அக்சாள். இந்த வரலாறு எங்கே இருக்கிறது? நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்தில் இருக்குது. நியாயாதிபதிகள் 1:12. அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். கேனாஸ் என்பவருடைய மகன் ஒத்னியேல் காலேபுக்கு தம்பி. அவருடைய பெரியப்பா மகனாக இருக்கலாம், சித்தப்பா மகனாக இருக்கலாம். காலேபுடைய தம்பி அவன் ஒத்னியேல். அவன் அதை பிடிக்கிறான். காலேபுடைய சவாலை ஏற்று அதை கைப்பற்றுகிறான். அந்த நாட்களிலே இந்த சகோதர சகோதரிகள் திருமணங்கள் ஒரே தாய் தந்தையர் வயிற்றில் பிறந்த மட்டும்தான் திருமணம் விலக்கப்பட்டிருந்தது. மற்றபடி சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள் அது தடையில்லாத ஒரு காலம். எனவே காலேபுடைய தம்பியாகிய ஒத்னியேல் கீரியாத் செப்பேரை கைப்பற்றி காலேபுடைய மகளை திருமணம் செய்கிறான். 14-15 முக்கியமான வசனங்கள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்திலே ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மீது இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றாள். அவள் காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். திருமணம் ஆகியாச்சுது. புறப்பட்டு ஒத்னியேலுடைய வீட்டுக்கு போனோம். கழுதையெல்லாம் ஏறியாச்சு. புறப்பட வேண்டிய நேரத்தில் அவள் தன்னுடைய கணவனிடம் உத்தரவு கேட்டுக்கிட்டா. உத்தரவு கேட்டுக்கொண்டு கழுதையிலிருந்து இறங்குறா. கழுதையிலிருந்து இறங்கி வந்து கேட்பது அவளுடைய ஒரு தாழ்மையை குறிக்குது. சரி, தகப்பன் நமக்கு சரியான நிலம் தரல, ஏதோ மகளை கொடுப்பேன்னு சொன்னார் கீரியாத் செப்பேரை பிடிக்கிறவனுக்கு. அதுபோல் கொடுத்த வாக்கை காப்பாற்றி தன்னை ஒத்னியேலுக்கு இந்த மாவீரனு கட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நமக்கு சரியான முறையில் அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யலை, வறட்சியான நிலங்களை தந்து அவர் ஒப்பேத்திட்டாரு என்று அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருப்பதை அவள் தன்னுடைய ஒரு கோபமாக, ஒரு முறுமுறுப்பாக அவள் காட்டலை. இல்லை, தந்தையார் சரியான சுதந்திரத்தை தனக்கு தரல என்ற ஒரு விரக்தி, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அது அவட்ட இல்லை. அவள் தன்னுடைய கணவனிடம் கேட்டுக்கொண்டு கழுதையிலிருந்து இறங்குறான். இறங்கி அவன்கிட்ட தாழ்மையோடு கேட்குறான். கழுதையில் ஏறி உட்காந்துக்கிட்டு என்னப்பா எனக்கு தந்தீங்க, எந்த நிலத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க என்று அலட்சியப்படுத்திட்டு இனி உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று அவள் புறப்படலை. கழுதையிலிருந்து இறங்குகிறாள். அவருடைய தாழ்மை காட்டுது, எளிமையை காட்டுது. வந்து தந்தையிடம் அவங்க உடனே காலேப் கேட்குறான், உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும். வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும். உடனடியாக கேட்டதை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே சில நேரங்களில் நாம் தவறாக சிலரை நாம் புரிஞ்சுக்கிடுவோம். அதில் அன்புள்ளவங்க கொண்டவங்களாக இருப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆனால் தவறாக புரிஞ்சுக்கிடுவோம். சில நேரம் கேட்க வேண்டிய விதத்தை நம்ம கேட்க தெரியாது, பக்குவமாக கேட்க தெரியாது. பக்குவமாக கேட்டு காரியத்தை சாதிக்க தெரியாமல் கோபத்தை, எரிச்சலை வெளிப்படுத்தி காரியம் சாதிப்பதை விட்டுருவோம். காரியமாக வீரியமாக என்பார்கள் கிராமத்தில். காரியமாக வீரியமாம்பாங்க. இந்த காலகட்டத்தில் வீரியம்தான் நீயா நானாக தான் பெருசாக இருக்குது. எனவே காரியத்தை இழந்துடுறது, கிடைக்கும் நன்மைகளை அநேகர் விட்டுறது. இவள் அக்சாள் அவள் வீரியம் காட்டலை. அவள் தாழ்மை எளிமையாக இறங்கி கனிவோடு கேட்டு அங்கே சுதந்திரிக்க வேண்டியது அழகாக அவள் சுதந்திரித்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படித்தான். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த புதிய ஆண்டில் தாழ்மையோடு நம் அநேக காரியங்களை நாம் சாதித்து கொள்ள, பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள நம்மை அர்ப்பணம் செய்வோம். முதலாவது தைரியத்தோடு சுதந்திரித்த காலேப். இரண்டாவதாக தாழ்மையோடு சுதந்திரித்த அக்சாள். மூன்றாவதாக ஒற்றுமையோடு சுதந்திரித்த பெண்கள். ஒற்றுமையோடு சுதந்திரித்த பெண்கள். இவருடைய வரலாறு யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வருது.
இந்த குமாரத்திகளுடைய தந்தையாரின் பெயர் செலோப்பியாத். வாசிக்கிறேன். யோசுவா 17:3-4. மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாய எபேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. செலோப்பியாத் அவனுடைய பேரு. அவன் குமாரத்திகள் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள். 5 பெண் பிள்ளைகள். 5 பெண் பிள்ளைகள். இந்த நாட்களில் இப்போ அந்த பழமொழி ரொம்ப சொல்றதில்ல. 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பையனே கிடையாது, கற்பத்தின் கனிகள் பெண் பிள்ளைகள் மாத்திரம்தான். மக்லாள், நோவாள், உக்லாள், மில்காள், திர்சாள். அந்த இஸ்ரவேல் நாட்டின் சட்டப்படி பையனுக்கு தான் நில உரிமை உண்டு, பொம்பளை பிள்ளைகளுக்கு சட்டம் கிடையாது. நம்ம நாட்டிலேயும் தான் கடந்த நூற்றாண்டு வரையும் கிடையாது. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னால் தான் சுப்ரீம் கோர்ட் கடைசியாக ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. 2-3 மாதத்துக்கு முன்னால் தான் சுப்ரீம் கோர்ட் கடைசி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகளுக்கும் சமமாக சொத்துல பங்கு உண்டு. இப்போ தான் வந்திருக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் 20 வருஷம் ஆயிட்டு. அப்புறம் அந்த காலத்தில் என்ன இல்லையா, 3000 வருஷத்துக்கு முன்னால் பெண் பிள்ளைகள் உரிமை கிடையாது. அப்போ இந்த செலோப்பியாத்துக்கு பெண் பிள்ளைகள் மட்டும்தான், பையன் கிடையாது. அப்போ சொத்து செலோப்பியாத்து கூட பிறந்தாங்க பார்த்தீங்களா, அவருடைய ஆண் மக்களுக்கு போயிடும். அவருக்கு இல்லைன்னாக்கி தாத்தாவோட பிறந்தவங்க எப்படி இருப்பது, சொத்து ஆணுக்கு தான். ஆணுக்கு தான் சொத்து போய் சேருமே தவிர பெண் வழி சொத்து போகாது. இதான் சட்டம், இஸ்ரவேலின் சட்டம். ஆனால் அந்த பெண்கள் உரிமையோடு வராங்க பாருங்க. 4ஆம் வசனத்தில் யோசுவா 17:4. அவர்கள் ஆசாரியனாய எலியாசருக்கும் நூனின் குமாரன யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கு முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். மோசேட்ட கடவுளை சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரின் நடுவிலே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அவங்க மோசேயிடம் கடவுள் சொல்லியிருக்காரியா, நீங்க சட்டம் எழுதி வச்சுக்கிட்டீங்க, சொத்து பையன்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து என்று நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. ஆனா கர்த்தர் மோசேயிடம் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? செலோப்பியாத்துக்கு பையன்கள் இல்லை, எல்லாம் பொம்பளை பிள்ளைகள். அவர்களுடைய நிலத்தை அவங்க இழந்துடக்கூடாது, அவங்களுடைய சுதந்திரம் பிள்ளைகள் கிடைக்கணும் என்று அங்கே மோசேட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்கை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த பிள்ளைகள். மோசைக்கு கடவுள் கொடுத்த வாக்கை பிடிச்சிக்கிட்டு ஒற்றுமையோடு வர்றாங்க. பார்த்துக்கிடுங்க, இதில் 2 பேர் ஒரு கட்சி, 3 பேர் ஒரு கட்சி, அந்த பிரச்சனை இல்லைங்க. ஒற்றுமையோடு வருகிறார்கள். மோசைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, செலோப்பியாத்தின் கிடைக்க வேண்டிய சுதந்திரம் மற்ற மக்களுக்கு போயிடக்கூடாது, அவருடைய பிள்ளைகள் கிடைக்கணும், வாக்கு கொடுத்திருக்கிறார். நீர் அதை நிறைவேற்றும் என்று அவர்கள் ஒற்றுமையோடு உறுதியோடு கேட்கிறாங்க. அப்படி கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு யோசுவா சுதந்திரம் கொடுத்தான் இந்த 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் எந்த விதமான உரிமை இல்லாத 3000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டத்தில் அவர்கள் உரிமையோடு ஒற்றுமையோடு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதை இங்கே பார்க்கிறோம். தைரியத்தோடு சுதந்திரித்த காலேப், தாழ்மையோடு சுதந்திரித்த அக்சாள், ஒற்றுமையோடு சுதந்திரித்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இந்த 2021ஆவது ஆண்டுக்கு நிறைய ஆசீர்வாத சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். தைரியத்தோடும் தாழ்மையோடும் ஒற்றுமையோடும் நாம் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டோம். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாது, உன் கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாது, உன் கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. விரிவடைந்து செல்ல ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். புத்தாண்டிலே மீதியானியருடைய மிகுந்த கொடுமையிலே அங்கே பாழாக்கப்பட்ட இஸ்ரவேலை கர்த்தருடைய வாக்கிற்கணுங்க
கிதியோன் மாபெரும் அங்கே முறியடித்து மாபெரும் வெற்றியை அவன் பெற்றான். அன்பார்ந்த சகோதர எந்த தீமையான காரியங்களையும் பொல்லாங்கான காரியங்களையும் அங்கே வென்றெடுத்து ஜெயிக்கின்ற வெற்றி பெறுகின்ற மாபெரும் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு புத்தாண்டிலே தந்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தைரியத்தோடும் தாழ்மையோடும் ஒற்றுமையோடும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததை பேராசீர்வாதங்களை சுதந்திரித்து இறைநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீதங்களிலே 11வது பாடல், கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 2, கீர்த்தனை 2 பாடுவோம். கீதங்கள் 11, திரிமுதல் கிருபா சனனே சரணம். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி உண்மை சோதரிகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். 2021 ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. தேவன கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சி வழியாக
இணையதளங்கள் வழியாக இந்த ஆராதனையில் இணைந்து பங்கு பெறுகின்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். இந்த புத்தாண்டின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. அம்மி தேவனை கர்த்தாவே, விசேஷமாக ஆண்டவரே, இதோ எங்களுடைய தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த இந்திய நாட்டை ஆசீர்வதியும். தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய விசேஷமான கிருபைகளை தாரும். செழிப்பான காலங்களை சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கட்டிடுவீராக. அம்மி தேவனை கர்த்தாவே, இதோ மிஷினரி இயக்கங்கள் ஆண்டவரை ஊழியங்களை ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்கள் மத்தியில் செய்யப்படுகிற பணிவிடைகள் ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை திருச்சபைகள் அனைத்தையும் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். இந்த ஆண்டிலே திருச்சபைகள் ஊழியங்கள் வளர்ந்து பெருக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே, இவருடைய டயசிஸை ஆசீர்வதியும். இந்த டோனாவூர் சேகரத்திற்காக, இந்த கிறிஸ்துவாலய சபைக்காக நன்றி. பணிந்து கொள்ளும் விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்று மீண்டும் இந்த தேசத்தை பாதிக்காதபடி ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இதோ சுதந்திரித்துக் கொண்ட ஆண்டவர் மக்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட மக்களை இந்த நாளிலே நான் தியானித்து சுவாமி, தேவனை கர்த்தாவே, ஒரு காலேவை போல, ஒரு அக்சாலை போல, செலோப்பியாத்தின் குமாரத்திகளைப் போல ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை சாட்சியாக விளங்கி ஆண்டவரை தைரியத்தோடும் தாழ்மையோடும் ஒற்றுமையோடும் நீர் எங்களுக்கு சம்பாதித்து தந்துள்ள தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் துணை புரிய நான் செபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே, இந்த கூடுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி கொடுக்க செபிக்கிறோம். எல்லா தேவியை நன்மைத்தார் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமாக நன்மைகளை கட்டிடும். இந்த சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வளர்த்து தாரும். இந்த வாலிப தம்பி தங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்துக் கொடும். அந்த வேலை வாய்ப்பிற்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள், திருமண வாழ்வுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் வாழ்விலே மகத்துவமான காரியங்களை செய்யும். பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களில் நம்முடைய பலன் தாங்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அனைவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. தேவனை கர்த்தா, விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களிலே ஆண்டவரே, இந்த இணையதள அந்த ஒளிபரப்புக்காக பல்வேறு வித உதவி செய்து அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக நீ ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்வதற்கு உரிய பலனை கொடுக்கின்ற நேசர், இந்த மேலான ஆசீர்வாதத்தை தர நான் மன்றாடுகின்றோம். தேவனை கர்த்தாவே, ஆல்டர் கிளாஸ் ஆண்டவரே, அது நேர்த்தியாக ஆண்டவரே இதோ பிரதிஷ்டை செய்யப்பட அனுகிரகம் செய்து அதற்காக ஸ்பான்சர் செய்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுள்ள ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க நான் மன்றாடுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை, மீண்டுமாக இணையதளம் வழியாக இதில் பங்கு பெறும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்த ஜெபங்களை நீ அங்கீகரித்து ஏற்ற பலனை கட்டிடும். எல்லா வருங்கால நன்மைகளை தந்து நாள்தோறுங்களை ஆண்டவர் ஆதரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பாடகர் குழுக்கள் ஆண்டவரே, இந்த இணையதள அந்த ஒளிபரப்புகளுக்காக அதிகமாக ஆண்டவரே தன்னுடைய பங்களிப்பை நிறைவேற்றினாங்க. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதியும். இசைக்குரிய மீட்டிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த பொறுப்பட்டு செயல்பட்டு அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை சாட்சியாக உண்மையோடு உத்தமத்தோடு எங்களுடைய கடமைகளை செய்து நிறைவேற்ற ஆண்டவரை கடினமாக உழைத்து செயலாற்ற உம்முடைய அண்டிக்கொண்டு உம்முடைய கரத்திலே இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவரி கிருபை செய்யும். துதி கனம் மைமேல் அவற்றை பாதபடியிலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 690வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 690வது பாடல், மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்ற பாடல். Mangalam
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மல் எங்கள் மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.